ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 92வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரத்தில் திருவரங்க தமுதனார் ராமானுசரிடமே ஒரு கேள்வி கேட்கிறார். அடியன் கர்மயோகம்னு எதுவுமே பண்ணதாக தெரியல, கர்மானுஷ்டானம் எல்லாம் ஒண்ணுமே அடியன்ட்ட கிடையாது, இல்ல ஞானத்தை வளர்த்துக்கணும், ஆச்சாரியர்கள்ட்ட போய் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுல ஆர்வமும் காட்டியது கிடையாது. நீங்களோ ரொம்ப உயர்ந்தவர், இவ்வளவு உயர்ந்தவரான நீங்கள் அடியனுடைய உள்ளத்தில் வந்து கோவில் கொண்டீர்களே, அடியன் கண்ணிலும் நெஞ்சிலும் நிறைந்தீர்களே, இதுக்கு என்ன காரணமோ தெரியலையே என்று ராமானுஜர் திருவடிகளிலேயே பிரார்த்திக்கிறார் திருவரங்க தமுதனார். கிட்டத்தட்ட நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டொன்றும் அற்றகிக்கின்றிலேன் அரவினனை அம்மானே என்று வானமாமலையில எழுந்தருளி இருக்கும் தெய்வநாயக பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணும் விதமாக நம்மாழ்வாரருடைய பாசுரம். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அதை தழுவி 92வது பாசுரத்தை திருவரங்க தமுதனார் அருளுகிறார். புண்ணிய நோன்பு புரிந்தும் இலேன் அடி போற்றி செய்யும் நுண் அரும் கேள்வி நுவன்றும் இலேன் செம்மை நூல் புலவர்க்கு எண்ணரும் கீர்த்தி இராமானுசா இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையே. புண்ணிய நோன்பு புரிந்துமிலேன் அடி போற்றி செய்யும் நுண்ணரும் கேள்வி நுவன்றுமிலேன் செம்மை நூல் புலவர்க்கு எண்ணரும் கீர்த்தி இராமானுசா இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையே. திருவரங்க தமுதனார் சொல்றார், பொதுவாக பெரியோர்கள்னு சொல்ல அவர்களுடைய அனுஷ்டானத்தால் பெரியோர்கள். நல்ல சாஸ்திர விதியில நாம என்னென்னலாம் அனுஷ்டானம் கடைபிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் நன்னா யார் ஃபாலோ பண்றாளோ அவர்களை நாம் பெரியோர்கள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அனுஷ்டான அடியன்ட்ட உண்டானா சுத்தமா கிடையாது. புண்ணிய நோன்பு, இந்த இடத்துல புண்ணியம் என்றால் பகவானை மகிழ்விக்க கூடியதுன்னு அர்த்தம். எதை பண்ணா எம்பெருமான் சந்தோஷப்படுறானோ அதற்கு புண்ணியம்னு பேரு. சாஸ்திரத்துல உள்ள ஓரோரு அனுஷ்டானமும் பகவான் எழுதி வைத்த கட்டளைகள். அந்த இறைவனுடைய கட்டளைகளை நாம ஃபாலோ பண்ணா பரவாயில்லையே, நம்ம பக்தன்னு சொல்லிக்கிறான், நாம் விதித்த கட்டளையை அவன் ஃபாலோ பண்ணான், அதனால பகவான் மகிழ்வான். அதுதான் புண்ணிய நோன்பு. இந்த இடத்துல நோன்புன்னா வெறும்னா விரதம் இருப்பது, உண்ணாது இருப்பதுன்னு அர்த்தம் இல்லை. இங்கே நோன்பு என்றால் எல்லா கர்மானுஷ்டானத்துக்கும் ஒரு ஆகுபெயர். நோன்பு உள்ளிட்ட காலை எழுந்து நீராடுவதில் இருந்து, சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியவர்கள்னா சந்தியாவந்தனம் பண்ணுவதில் இருந்து, பிரம்ம யஜ்யம், பெருமாளுக்கு பண்ணும் திருவாராதனம், தீர்த்த யாத்திரை, யாக யஜ்யங்கள், ஹோமங்கள், எத்தனையோ அனுஷ்டானங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நோன்புங்கிற வார்த்தை குறிக்கிறது. இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும்னா பகவத்கீதையில் கண்ணன் சொல்லி இருக்கிறான். 3 விதமான தியாகத்தோடு பண்ணணும். நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை தியாகம் பண்ணி என்னை கருவியாக கொண்டு பகவானே செய்கிறான்கிற எண்ணத்தோடு பண்ணணும். 2வதாக எனது செயல் என்ற பற்றை தியாகம் பண்ணிட்டு இது பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை, திருவாராதனம்னு நினைச்சு செய்யணும். 3வதாக அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலனை தியாகம் பண்ணிட்டு பகவானின் மகிழ்ச்சி தான் எனக்கு பலன், இதற்காக பகவான் எனக்கு மோட்சமே கொடுக்க போறார், உலகியல் பலனை தியாகம் பண்ணிடணும். அப்போ கர்த்திருவ புத்தி தியாகம், நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விடணும். மமதா தியாகம், எனது செயல்கிற பற்ற விடணும். பல தியாகம், உலகியல் பலன்ல உள்ள ஆசையை விடணும். இப்படி 3ஐயும் விட்டு இந்த கர்மானுஷ்டானத்தை பண்ணணும். திருவரங்க தமுதனார் சொல்றார், பண்ணினா தானே இதெல்லாம் இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு. புண்ணிய நோன்பு புரிந்திலேன் இல்ல, புரிந்தும் இலேன். புரிந்தும்னா செய்ய கூட இல்லை. ஒருத்தன் செஞ்சாதான் நீ என்ன மனோபாவத்தோடு செய்தாய், 3 தியாகமா 2 தியாகமா 1 தியாகமா, இதெல்லாம் செஞ்ச வாழ்க்கை தான் கேட்கணும். எக்ஸாம் போய் எழுதினவர்கிட்ட தான் 45 35 55 85 மார்க் கேட்கணும். நம்ம தான் எக்ஸாமே எழுதலையே. புண்ணிய நோன்பு, பகவானை மகிழ்விக்கக்கூடிய நோன்புங்கிற அனுஷ்டானத்தை செய்தாலும் அதுல குறையோட செஞ்சேன் அப்படி இல்லை. புரிந்தும் இலேன், செய்ய கூட இல்லை. ஒரு அனுஷ்டானமும் அடியேன் கடைபிடிச்சது கூட கிடையாது. செஞ்சா தானே அப்புறம் என்ன மைண்ட் செட்ல செஞ்சோங்கிற பேச்சே வரும். செஞ்சதே இல்லை. சரி, அதுதான் பரவாயில்ல, ஞானமாவது வளர்த்துன்னு இருக்கோமா? ஏன்னா ஞானத்தை வளர்த்துக்க பகவான்கிட்ட போகணுங்கிற ஆர்வம் வரும். இந்த ஞானம் உண்டானா அதுவும் கிடையாது. அடி போற்றி செய்யும் நுண்ணரும் கேள்வி நுவன்றும் இலேன். அனுஷ்டானம்னு பிராக்டிஸ்ல தான் பண்ணலைன்னாலும் அட்லீஸ்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ்னு ஞானம் இருக்கணும் இல்லையா? 2 விஷயம் சொல்லுவாங்க, ஞானம் அனுஷ்டானம்.
ஞானம்னா தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கிறது, அனுஷ்டானம்னா பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது. பிராக்டிக்கலா ஒண்ணும் பண்ணல. சரி, தியரி தெரியுமான்னா, அடி போற்றி செய்யும், அடி பகவான் திருவடிகளை, ஆச்சாரியன் திருவடிகளை போற்றி போற்றி வணங்குவதற்கு, செய்யும்னா தூண்டக்கூடியன்னு அர்த்தம். அடி போற்றி செய்யும்னா பகவான்ட்டையும் ஆச்சாரியன்ட்டையும் அவ திருவடிகளை போற்ற வேண்டுங்கிற ஈடுபாட்டை உண்டாக்கக்கூடிய ஞானம் இருக்கே, அதுவும் நம்ம கிட்ட கிடையாது. ஏன் ஞானத்தை வளர்த்துக்கலாமேனா, திருவரங்க தமுதனார் சொல்றார், அடி போற்றி செய்யும் திருவடியை வணங்க வைக்கக்கூடிய நுண்ணரும் கேள்வி. இந்த ஞானத்தை பெறுவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னா, நுண் ரொம்ப நுண்ணியது, ரொம்ப சூக்ஷ்மமா சாஸ்திரத்துல ஒளிச்சு ஒளிச்சு சொல்லியிருக்கா. வேதங்களுக்கே மறைன்னு பேரு. அவ்வளவு எளிதில் அர்த்தங்களை வெளியில காட்டாம கொஞ்சம் மறைச்சு சொல்லும். அப்படி மறைத்து சொல்வதாலே நுண்ணியதா சூக்ஷ்மமா சட்டிலா சொல்லப்பட்டதுனால அடியனால அதை புரிஞ்சுக்க முடியல. அடுத்தது அரும், அருமையானது கிடைத்தற்கு அரிதானதாக இருக்கு. என்ன அரிதுன்னா, சரி அது விஷயம் தெரிஞ்சவா யார்ட்டையாவது போய் கேட்கலான்னு பார்த்தாலும் அவர்களும் அவ்வளவு எளிதில் சொல்ல மாட்டேங்கிறா. ராமானுஜரே திருக்கோட்டியூர் நம்பியிடம் சரம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பெறுவதற்கு 18 முறை ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோட்டியூருக்கும் நடந்தார் இல்லையா? அப்ப அரும் பெறுவதற்கு ரொம்ப அரிதா இருக்கு, அவ்வளவு எளிதில் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்ப அரும்னா அரிதான, கிடைத்தற்கு கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். கேள்வி, சரி எப்படியாவது நாமே ஆராய்ந்து புத்தகத்தை படிக்கலான்னு பார்த்தாலும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியல. கேள்வி, ஆச்சாரியன்ட்ட கேட்டா மட்டும்தான் புரியுமே ஒழிய என்னதான் புத்தகத்தை படித்தாலும் புரிய மாட்டேங்கிறது. அப்போ புத்தகத்துக்குள்ளேயும் சூக்ஷ்மமா நுண்ணியதா இருக்கு. அரும் ரொம்ப அரும்பாடுபட்டு கத்துக்க வேண்டியிருக்கு. கேள்வி ஆச்சாரியன்ட்ட கேட்டா மட்டும்தான் புரியுறது. அப்படிப்பட்ட ஞானம்னா எனக்கு வருமா? அதனால அந்த ஞானமும் கிடையாதுன்னார். அடுத்த கேள்வி கேட்டாரா ராமானுஜர், ஞானம்ங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் வராது, ஞானம் பெறணுங்கிற ஆசை இருந்தால் போதும். இப்ப நாமளே என்ன எல்லா சாஸ்திரத்தையும் என்ன யார் மாஸ்டர் பண்ணோம்? யாரும் பண்ணல. அப்போ அதை வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம், ஆசை அது இருந்தா போதுமே. அது இருக்கான்னு கேட்டார். திருவரங்க தமுதனார் சொல்றார், ஞானம் இல்லாதவன்னு சொல்லல, கேள்வி இல்லைன்னு சொல்லல, நுண்ணரும் கேள்வி நுவன்றும் இல்லேன். இந்த இடத்துல நுவலுதல்னா முயற்சி செய்தல்னு அர்த்தம். நுவன்றும் இல்லைன்னா அந்த ஞானத்தை பெறணும், ஞானத்தை வளர்த்துக்கணுங்கிற ஆசை கூட அடியன்ட்ட இல்லை. அதற்காக எந்த முயற்சியும் அடியன் செய்யல, ஆசையும் படல. ராமானுஜர் ஆசை இருந்தாலே அனுகிரகம் பண்ணுவார், அந்த ஆசையும் அடியன்ட்ட இல்லை. அப்ப அனுஷ்டானம் ஏதாவது கடைபிடிச்சேனா? இல்ல. அனுஷ்டானம் கடைபிடிச்சாதான் அதை எந்த மனப்பான்மையோடு பண்ணோங்கிற கேள்வி வரும். கடைபிடிக்கவே இல்லைங்கும் போது அந்த கேள்விக்கும் வேலை இல்லை. சரி, ஞானம் இருக்கான்னா இல்ல. சரி, ஞானம் இல்லைன்னா பரவாயில்ல, அதை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டியான்னா அந்த ஆசை கூட அடியன்ட்ட இல்லை. இப்படிப்பட்டவனாக அடியன் இருக்கிறேன். ராமானுஜர் எவ்வளவு கிரேட்டா இருக்காருன்னா, செம்மை நூல் புலவர்க்கு எண்ணரும் கீர்த்தி ராமானுசா. மிகச்சிறந்த கவி பாடக்கூடிய புலவர்கள்லாம் இருக்காளே, அவர்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு புகழ்மிக்கவராக, உயர்ந்தவராக ராமானுஜர் இருக்கார். நாம எவ்வளவு தாழ்ந்தவர்னு சொல்லியாச்சு. ராமானுஜர் எவ்வளவு உயர்ந்தவர்னா, செம்மை நூல் புலவர்க்கு. செம்மை என்றால் நேர்மையாக சிறப்பாக கவி பாடக்கூடியவர்னு அர்த்தம். இந்த இடத்துல நூல்னா வேத சாஸ்திரங்கள்னு அர்த்தம். நூல் புலவர்னா வேத நெறிப்படி கவி பாடக்கூடியவர்கள். அவள்லாம் எல்லாரையும் சும்மா முகத்தூதி பாடக்கூடியவ கிடையாது. ராமானுஜரை போன்ற மகான்களை பாடுவார்கள், பகவானை பாடுவார்கள், தாயாரை பாடுவார்கள், அடியார்களை பாடுவார்கள். அப்போ செம்மை சிறப்பான நூல் புலவர்க்கு, வேத சாஸ்திரங்களின் வழியில், வேத நூல் வழியில் கவி பாடக்கூடிய புலவர்க்கு, அப்படிப்பட்ட புலவர்கள் இருக்காளே அவர்களுக்கு எண்ணரும் கீர்த்தி ராமானுசா. எண்ணரும்னா எண்ணி பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, அளவில் அடங்காத கீர்த்தி, புகழை உடைய ராமானுசா. எண்ணரும் கீர்த்தி ராமானுசா. ராமானுஜர் புகழ அளவுல அடக்கவே முடியலையாம். என்ன காரணம்னா, பிள்ளலோகம் ஜீயர் வியாக்கியானத்துல காட்டுறார், ராமானுஜரை துதி பாடும் போது யாருக்கும் டவுட்டே வராது. பெருமாளை துதி பாடும் போது கூட, இப்போ நம்ம ரிஷிகள் ஆழ்வார்கள்லாம் தெளிவா பாடியிருந்தாலும் கூட, இப்போ ஒரு சில பக்தர்கள் குழம்பி போயிடுவானாம் பெருமாளை துதி பாடும் போது. இவருக்கு குணங்கள் உண்டா இல்லையா, பலவிதமா எல்லாரும் சொல்றாளே. பெருமாளுக்கு வடிவம் உண்டா இல்லையா, ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொல்றாரு. கடவுளுக்கு அறிவு உண்டா இல்லையா, ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொல்றாரு. அப்புறம் இவர் பெருமாள்னா இவர் நாராயணனா இல்ல வேற யாராவதா, அதுவே ஒரு சிலர் ஒத்தொத்தர் ஒரு விதமா சொல்றாளே. இந்த குழப்பம் எல்லாம் வருமா? ஆனா ராமானுஜரை துதி பாடும் போது எண்ணரும் கீர்த்தி ராமானுசா. ராமானுஜருடைய புகழை மட்டும் யாரும் மறுக்கவே முடியாது. அவருக்கு உருவம் உண்டா இல்லையானா, ராமானுஜருடைய உருவம் நன்னா தெரியறதே, மனசுல படிஞ்சிருக்கே. சோண வஸ்திர வேட்டித்தம் விபாத்திய திரிதண்டவத் குன்றஜால மண்டிதஞ்ச தாரு பாது காயுதம் விஷ்ணு சித்த பாலிகாசிய ஜாத சுக்தி சிந்தகம் லக்ஷ்மணாரிய நாமகம் ததஸ்து பூத ஏமமா. வடிவம் நன்னா மனசுல நிக்கிறது, அப்ப வடிவம் உண்டுன்னு தெரியறது. குணங்கள் உண்டா? ஏன் இல்லை, அத்தனை மங்கள குணங்கள், கருணை உள்ளிட்ட எல்லா குணங்களும் அவர்கிட்ட இருக்கே. அறிவு உண்டா? ஆஹா, ஞான கடலாக இருக்கிறாரே ராமானுஜர், சந்தேகம் இல்ல. ராமானுஜர் யாருங்கிறதுல மாற்று கருத்து இருக்கா? இல்லையே. அப்போ பெருமாளை துதிபாடும் போது கூட
ஒரு சிலருக்கு அவர்களுடைய ஷார்ட் கமிங்ஸ்னால குணம் உண்டா இல்லையா, வடிவம் உண்டா இல்லையா, அறிவு உண்டா இல்லையா, இவரா வேற ஒருத்தரா சந்தேகம் வரும். ராமானுஜர் விஷயத்தில் சந்தேகமே வராமல் கவி பாடுவார்கள். செம்மைநூர் புலவர்க்கு எண்ணரும் கீர்த்தி ராமானுசா இன்று நீ புகுந்து. அடியன் உங்களை கூப்பிடல, அடியன் உங்ககிட்ட வரல, நீங்களாகவே இன்று நீ இன்றைய தினம் ராமானுசரே நீங்கள் புகுந்து எனக்குள் வந்து நுழைந்தீர்களே. அடியன்ட்ட கர்மானுஷ்டானம் இல்ல, கர்மானுஷ்டானம் செய்யணுங்கிற எண்ணம் இல்ல, ஞானம் இல்ல, ஞானத்தை வளர்த்துக்கணும்னு ஆசை இல்ல, அப்படிப்பட்ட எனக்குள்ளே இன்று நீ புகுந்து, இவ்வளவு உயர்ந்த ராமானுசரே நீங்கள் வந்து புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற, என் கண்ணுக்குள்ளும் நிறைந்து விட்டீர்கள். கண்ணுல பார்த்தா ராமானுஜர் நிக்கிறார், நெஞ்சுள்ளும் நெஞ்சிலும் நிறைந்தீர்கள், உங்கள் குணங்கள் நெஞ்சுக்குள்ளே பிரகாசிக்கின்றன. இந்த இடத்துல பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானம் கண்ணு நெஞ்சு மட்டும்னு இல்ல, கண் என்பது எல்லா வெளிப்புலன்களுக்கும் ஒரு அடையாளம், உபலட்சணமா. கண்ணில் நிறைஞ்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, கண்ணிலும் அவர் வடிவம் தெரிகிறது, காதில் அவர் புகழ் ஒலிக்கிறது, மூக்கு அவர் திருவடி மலரை மோண்டு பார்க்கிறது, நாக்கு அவன் நாமங்களை பாடுகிறது, சரீரம் அவருக்கு கைங்கரியம் பண்றது. வெளிப்புலன்கள் எல்லாவற்றிலும் ராமானுசர் நிறைந்து விட்டார். நெஞ்சுள்ளும் நெஞ்சுக்குள்ளும் நிறைந்து விட்டார்னா என்ன அர்த்தம்னா, மனசுல மொத்தமா உட்புலன், மனம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய புலன், உள்ளுக்குள்ளேயும் அவர் தான் நிறைஞ்சுட்டார். அப்போ கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும், வெளிப்புலன்களிலும் நிறைந்தார், உட்புலனிலும் நிறைந்தார். இப்படி வந்து ராமானுஜரே இவ்வளவு நீச்சன் தாழ்ந்தவனாகிய என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும், என் கண்ணுக்குள்ளும் என் நெஞ்சுக்குள்ளும் நின்ற, நிலைத்து நின்ற, போக மாட்டேன்னு வந்து நின்றீரே. இக்காரணம் கட்டுரையே. இக்காரணம், இதற்கு என்ன காரணம்? கட்டுரையே. கட்டுரைனா எஸ்ஏன்னு அர்த்தம் இல்ல, கட்டுரைனா சொல்லுன்னு அர்த்தம். சொல்லுங்கள் சுவாமி, அது எனக்கு தெரியலையே, என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வந்தீர்களே, என்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் மீறி வந்தீர்கள்னா இது நிர்ஹேத்துக கிருபை, காரணம் இல்லாத கருணை. ராமானுஜருக்கு ஒரு தாய் குழந்தை மீது எப்படி கருணை காட்டுவாளோ அது போல அவருக்கு எல்லா உயிர்கள் மீதும் கருணை. ஒரு அம்மா குழந்தைகிட்ட அன்பு காட்டுறான்னா குழந்தைகிட்ட என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்து அன்பு காட்ட மாட்டா. அம்மாவை பொறுத்தவரை தன் குழந்தை, காரணம் இல்லாத கருணை. ராமானுஜருக்கும் அதே கருணை. இக்காரணம் கட்டுரையை நீங்க தான் சுவாமி சொல்லணும், வேற காரணம் இருக்கா அடி எனக்கு தெரியல. இது காரணமற்ற கருணை, என் உள்ளத்தில் வந்து நீங்கள் நிறைந்து விட்டீர்கள் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஆக அடியேன் பகவானை மகிழ்விக்க கூடியதான எந்த ஒரு அனுஷ்டானத்தையும் கடைபிடிக்கவில்லை. அதற்கு மேல பகவான் திருவடியில, ஆச்சாரியன் திருவடியில தொண்டு செய்யும்படிவான நம்மை தூண்டக்கூடிய எந்த ஒரு கேள்வி ஞானத்தையும் பெறணும்னு ஆசை கூட படல. அப்படி இருந்தாலும் மிகச்சிறந்த புலவர்களால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு அளவில் அடங்காத புகழ்மிக்க ராமானுசரே, நீங்களாகவே தேடி வந்து என் வெளிப்புலன்களிலும் உட்புலனுக்குள்ளும் நிறைந்தீரே. இதற்கான காரணம் உங்கள் காரணமற்ற கருணை என்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? புண்ணிய நோன்பு புரிந்துமிலேன், அடிபோற்றி செய்யும் நுண்ணரும் கேள்வி நுவன்றுமிலேன், செம்மை நூல் புலவர்க்கு எண்ணரும் கீர்த்தி ராமானுசா இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையே என்பது 92வது பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: I didn't observe any austerities. I didn't develop any quest for the subtle knowledge to be learned from acharyas. O Ramanuja, who is praised by great poets, I don't know the reason why you entered into my eyes and my heart. Please tell me என்பது இதற்கான ஆங்கில வடிவம். நம் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் ராமானுஜர் எப்போதும் நிறைஞ்சிருக்கணும் இல்லையா? அதனாலதான் அந்த பாட்டை 2ஆம் முறையாக சொல்ல வச்சுட்டாருன்னு தோணித்து. அதனால எல்லாம் நன்மைக்கே, ராமானுஜர் எப்போதும் நம் கண்ணிலும் நெஞ்சிலும் நிறைய வேண்டும்னு பிரார்த்திப்போம். திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம். புண்ணிய நோன்பு புரிந்துமிலேன், அடி போற்றி செய்யும் நுண்ணரும் கேள்வி நுவன்றுமிலேன். புண்ணிய நோன்பு புரிந்துமிலேன், அடி போற்றி செய்யும் நுண்ணரும் கேள்வி நுவன்றுமிலேன். செம்மை நூற் புலவர்க்கு எண்ணரும் கீர்த்தி ராமானுசா இன்று நீ புகுந்தென் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையே. செம்மை நூற் புலவர்க்கு
எண்ணரும் கீர்த்தி ராமானுசா இன்று நீ புகுந்தென் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம்